வாகனத்துக்குள் கொடூரமாக தாக்கப்பட்டு சிங்கள தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் அடைக்கப்பட்டிருந்தனர். தாக்கப்பட்ட இளைஞன் வாக்குமூலம். மூவின மக்களும் ஒன்றிணைந்து கோட்டபய ராஜபக்சவை விரட்டுங்கள், சரத் பொன்சேகா தெரிவிப்பு. அரசை பதவி விலக கோரி 17, 18, 19களில் பாத யாத்திரை, ஜேபிபி அறிவிப்பு. தீவிரமடையும் போராட்ட களம், பலகாரங்களுடன் படையெடுக்கும் மக்கள். 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு குறித்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ள மைத்ரிபால. இலங்கை வரலாற்றில் மற்றுமொரு இருண்ட நாள், கடும் மனபருத்தத்தில் பாராளுமன்ற உறுப்பினர். கிளிநொச்சி மக்களின் காணி விடுவிப்பு தொடர்பாக மாவட்ட செயலகம் வெளியிட்ட தகவல். விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்த வெற்றியின் பின்னர் பாடல் எழுதியமைக்கு மன்னிப்பு கோரிய பாடலாசிரியர். ஜனாதிபதி கோட்டபயவை இயக்கும் மறைகரம், கசிந்த உண்மைகள். பொருளாதார நெருக்கடிக்கு உங்கள் போராட்ட நெருக்கடியின் மூலம் தீர்வு காண முடியாது, நாமல் ராஜபக்ச. வடமாகாணத்தில் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை. டொலர் இல்லை, எரிபொருளுடன் 15 நாட்களாக தத்தளிக்கும் கப்பல். சவால்களை வெற்றி கொள்ளும் புத்தாண்டாக அமையட்டும், கோட்டபாய. சந்திரிகாவுடன் பல அரசியல் தரப்புகள் சந்தித்து பேச்சு, கொழும்பு அரசியலில் திருப்பம். இந்தியாவிடமிருந்து மேலும் $2 பில்லியன் நிதி உதவி. சிங்கள தமிழ் புத்தாண்டு தினமாகிய இன்றைய தினம் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று முருகப்பெருமான் உள்வீதி வெள்ளம் வந்து பக்தர்களுடன் அருள் பாலித்தார். இன்றைய சுபகிருது வருட தமிழ் புத்தாண்டு தினத்தன்று வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதோடு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று முருகப்பெருமான் வள்ளி தெய்வானி சமேதராக மயில் வாகனத்தில் எழுந்தருளி நல்லூர் ஆலய உள்வீதியில் பலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்று காலை 7:50 சுப நேரத்தில் சுபகிருது வருட பிறப்பு இடம்பெற்றிருந்த நிலையில் நல்லூர் கந்தன் ஆலயத்தில் அடியவர்கள் மர்த்தினி தேய்த்து நீராடி புத்தாடை அணிந்து முருகப்பெருமானை தரிசித்து தமது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். காலி முகத்திடலில் தொடர்ந்து 6வது நாளாக அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது. இன்றைய தினம் புத்தாண்டு பிறப்புக்கு பின்னர் பலகாரங்கள் செய்து போராட்டக்காரர்களும் நலம் விசாரிப்பதற்காக நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. புத்தாண்டு கலாச்சாரத்துக்கு அமைய உறவினர்களின் வீடுகளுக்கு செல்லும் வகையில் இந்த நடவடிக்கை இடம்பெறவுள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு முன்னோடியாக நீர்கொழும்பில் உள்ள அனைத்து மக்களும் தயாராகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் அண்மையில் நீர்கொழும்பில் இருந்து மீன்களை சமைத்து ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு கொண்டு சென்றனர். இதேவேளை நேற்றைய தினம் பாரிய அளவிலான மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும் இடங்களுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. Nilen awat koleng awat apata kela vai kobeya nilen awat kobeya koleng awat kobeya nilen awat koleng awat apata kela vai kobeya paul gahe haye denai baul kule set ekai awul dayal tawa godai cabinet එක ලස්සනයි paul gahe haye denai baul kule set ekai awul dayal tawa godai cabinet එක ලස්සනයි වරාය හද චීනට දීපන් ජැටි ටික තෙල් ටික මෝඩිට දීපන් ලැබෙන කොමිස් ටික තොපි ගිල දාපන් මහජනයාට වර ගින්දර දීපන් ජැටි ටික තෙල් ටික මෝඩිට දීපන් ලැබෙන කොමිස් ටික තොපි ගිල දාපන් මහජනයාට වර ගින්දර දීපන් 74 අවුරුද්ද කට්ටි පෙනලා වෙට්ටු දාලා තිබ්බ තුට්ටු දෙකට විද්ද පට්ට 70 මට්ටු කර 74 අවුරුද්දක් කට්ටි පෙනලා වෙට්ටු දාලා තිබ්බ තුට්ටු දෙකට විද්ද පට්ට 70 මට්ටු රැල්ල කිට්ටු වෙනවා ඔන්න කොට්ට පැදුර අකුල ගන්න
බිම බලගත්තත් සීතා අක්කා. දකුණෙන් ආවොත් ගීතා අක්කා. සබරගමුවේ පවිත්‍රා අක්කා. දාන අක්කා. බිම බලගත්තත් සීතා අක්කා. දකුණෙන් ආවොත් ගීතා අක්කා. සබරගමුවේ පවිත්‍රා අක්කා. උඩින් මර බැසිලා පු. බිමින් මර කමලප්පු. උඩින් මර බිමින් මර හොරා කන්නවර මයිනප්පු. උඩින් මර බැසිලා පු. බිමින් මර කමලප්පු. උඩින් මර බිමින් හොරා කන්නවර ලොත්ත බබක්කට යන්ට තැනක් නැත කැබිනට් එක යට තුනෙන් දෙකක් ඇත. ලොත්ත බබක්කට යන්ට තැනක් කැබිනට් එක යට තුනෙන් කෝච්චියේ රත්තරන් මාල කඩපු රත්තරන්. කෝච්චියේ මාල කඩපු වරායගේ රත්තරන්. කෝච්චියේ මාල කඩපු රත්තරන්. කෝච්චියේ මාල කඩපු වරායගේ රත්තරන්. හැත්තක් අරගෙන තිරුපති යනකොට පවුලක් ඉඳගෙන රට කනවා. මයින පැටව් හඳට යන්න රොකට් හදනවා. නැත්තම් රටෙන් පනිනවා. හැත්තක් අරගෙන තිරුපති යනකොට පවුලක් ඉඳගෙන රට කනවා. මයින පැටව් හඳට යන්න රොකට් හදනවා. නැත්තම් රටෙන් පනිනවා. තාක්ක ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி தேசிய மக்கள் சக்தியால் பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட உள்ளது என ஜேபிபியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். 17ஆம் தேதி காலை 9 மணிக்கு களுத்துறை பேருவளை நகரில் இப்போராட்டம் ஆரம்பமாகும். பாத யாத்திரை 19ஆம் தேதி கொழும்பை வந்தடையும் என அவர் தெரிவித்துள்ளார். இது மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான போராட்டம் என்பதால் அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பு காலிமுகத்திடலில் ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு இளையோர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வரும் போராட்டம் உன்னதமானது. இந்த போராட்டத்தில் சிங்களம், தமிழ், முஸ்லீம் என மூவின மக்களும் ஒன்றிணைந்து பங்கேற்று ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை வீட்டுக்கு விரட்டி அடிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பி. மாச சரத்பொன்சேகா தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடல் வரலாறு காணாத இடமாக மாறி வருகின்றது. ஜனாதிபதிக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் இளையோர்கள் கொதித்தெழுந்து போராடி வருகின்றனர். ஆனால் வெட்கம் கேட்ட ஜனாதிபதி பதவி விலகாமல் இருக்கின்றார். பிரதமரும் பதவி விலக பின்னடிக்கின்றார். இதனால் அரசு கலையாமல் இருக்கின்றது. கோட்டா வீட்டுக்கு போகின்ற கோஷம் காலிமுகத்திடலில் மட்டுமன்றி நாடெங்கும் உலகெங்கும் ஒலிக்கின்றது. பதவி ஆசை பிடித்து நாட்டை அதல பாதாளத்துக்குள் தள்ளிவிட்ட ஜனாதிபதியையும் அரசையும் மூவின மக்களும் ஒன்றிணைந்து வீட்டுக்கு விரட்டி அடிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனாதிபதியின் மீரிகம இல்லத்துக்கு முன்னால் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அனைத்து மக்களுக்காகவும் முன்னின்று வாதிட்ட இளைஞன் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியது. சம்பவம் தொடர்பில் குறித்த இளைஞன் கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் வீட்டுக்கு பின்னால் வெடி சத்தம் கேட்டது. அதை பார்க்க சென்றபோது எங்களுக்கு கண்ணீர் போய் குண்டுகள் வீசப்பட்டது. எம்மை நோக்கி துப்பாக்கியாலும் சுடப்பட்டது. இந்த நேரத்தில் என்னை கைது செய்து போலீஸ் உடையிலும் சிவில் உடையிலும் இருந்தவர்கள் பவுசர் வாகனத்துக்கு அருகில் வைத்து தாக்கினார்கள். இதன் போது இன்னும் சிலரும் என்னை வந்து தாக்கினார்கள். அவர்களை பார்க்கின்ற போது அவர்கள் விலை உயர்ந்த கடிகாரம், சப்பாத்து, உடை என்பனவற்றை அணிந்திருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அவர்கள் அரசியல்வாதிகள் போன்று தெரிந்தார்கள். இந்த தாக்குதலில் எனக்கு பலத்த அடிகள் விழாமல் ஒரு இராணுவ வீரர் என்னை பாதுகாத்தார். அதன் பின்னர் அந்த பவுசர் வாகனம் திறக்கப்பட்ட போது அதற்குள் பல இளைஞர்கள் தாக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தனர். அதற்குள்ளேயே சலம் வலம் கழிக்கும் அளவு அவர்கள் தாக்கப்பட்டிருந்தனர். அவர்களுள் தமிழ் இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞர்கள், சிங்கள இளைஞர்கள் என பலரும் காணப்பட்டனர். ஆனால் என்னால் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய நிலையில் நான் இருக்கவில்லை என தெரிவித்துள்ளார். බැහැලා ඉවරලා අර කල්ලගත්තේ ඒ මේවකට හිතුවේ මම කැම්පස් එකේ කොල්ලෙක් කියලා. தான் வசிக்கும் வீட்டின் மதிப்பு 800 கோடி ரூபாய் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தம்மை அவதூறாக பேசுவதற்கு எதிரணியினர் இவ்வாறான முட்டாள்தனங்களை உருவாக்கி வருவதாகவும் தனது இல்லம் தொடர்பில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் 800 கோடி ரூபாய் பெறுமதியான வீடுகள் இல்லை எனவும் ஒரு வருடத்தின் பின்னர் அந்த வீட்டை காலி செய்ய உள்ளதாகவும் மைத்ரிபால தெரிவித்துள்ளார். தனது பதவிக்காலத்தில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு இலங்கைக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்த பல குற்றவாளிகளை தாம் இலங்கைக்கு அழைத்து வந்து தூக்கிலிட்டதாகவும் அவர் கூறினார். இலங்கை வரலாற்றில் மற்றுமொரு 2 நாள் கூறப்பட்டதை செவிமடுத்திருந்தால் இவ்வாறான அனர்த்தம் ஏற்பட்டிருக்காது என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசடி சில்வா தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடனை செலுத்தி திறன் இலங்கைக்கு இல்லை எனவும் அது இடைநிறுத்தப்படும் எனவும் நிதியமைச்சு நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. இப்போது எங்களால் எதுவும் செய்ய முடியாததால் இந்த முடிவை எடுத்துள்ளோம். இதன் காரணமாக அது நாட்டு மக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் எதிர்காலத்தில் பெரும் பிரச்சனைகள் முகம் கொடுக்க வேண்டி வரும். டாலர்களை மக்கள்
நலனுக்காக பயன்படுத்த வேண்டுமென்ற முடிவு நல்ல முடிவுதான். இதை முதலில் சொன்னோம். முதலில் இப்படி போக முடியாது என்றோம். எனவே சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டேன். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெறக்கூடிய 3 பில்லியன் டாலர்களை நினைத்து பார்க்க முடியாதவை. சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்லும் போது சர்வதேச அளவில் நமக்கு கிடைக்கும் நம்பிக்கையை பற்றி சிந்திக்கின்றோம். இத்தகைய நம்பிக்கையை நாம் கட்டி எழுப்பியிருந்தால் நிதிச் சந்தைகளிலிருந்து கடன் வாங்க முடிந்திருக்கும். அந்த நடவடிக்கையில் முதலில் எடுத்திருந்தால் இவ்வாறு கடன்கள் நிறுத்தப்பட்டிருக்காது. பிரச்சனைகள் தீவிரமடைந்த போது கடனை திருப்பிச் செலுத்த முடியவில்லை. மக்கள் வரிசையில் நிற்காமல் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என கூறினோம். கேட்கவில்லை. கடனை அடைக்க மக்கள் வரிசையில் நிற்கின்றனர். முடிவில் என்ன நடந்தது? கடனை நிறுத்தி வைக்க வேண்டியதாயிற்று. அப்போது சுமார் 5.5 பில்லியன் டாலர் அந்நிய கையிருப்பு இல்லாமல் போனது. இது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் இலங்கையை இந்த பேரழிவுக்கு இழுத்து சென்றவர்கள் உரிய முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகின்றோம். இந்த சரிவால் நான் மிகவும் வருந்துகின்றேன். இந்த நெருக்கடியிலிருந்து நாட்டை காப்பாற்ற நான் எடுத்த முயற்சிகள் வீணாகிவிட்டதை எண்ணி வருந்துகின்றேன் என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமார் 6246 ஏக்கர் வரையான காணிகள் வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களங்கள் என்பனவற்றிலிருந்து விடுவிக்க வேண்டிய தேவை காணப்படுவதாக மாவட்ட செயலக தகவல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரச்சி, கண்டாவளை, பச்சிலைப்பள்ளி, பூநகரி ஆகிய 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் பொதுமக்களின் பயன்பாட்டிலும் பயிற்சிகை நடவடிக்கைகளிலும் உள்ள காணிகள் மற்றும் மேற்படி திணைக்களங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. சுமார் 6246 ஏக்கர் வரையான காணிகள் வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியுள்ளதாக மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றது. குறித்த காணிகளை விடுவிப்பது தொடர்பில் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மாவட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் துறைசார் திணைக்கள அதிகாரிகளால் களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட மேற்படி காணிகளை விடுவிப்பது தொடர்பான தொடர் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் 2395 ஏக்கர் வரையான 16 காணிகளும், கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 608 ஏக்கர் வரையான 6 துண்டுகளும், பூநகரி பிரதேச செயலர் பிரிவில் 1410 ஏக்கர் வரையான 8 காணி துண்டுகளும் வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தும், கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவில் 513 ஏக்கர் வரையான 4 காணி துண்டுகளும், பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்து 1320 ஏக்கர் 2 ரூட் 33 பேஜ் காணிகள் வனஜீவராசிகள் திணைக்களத்தினாலும் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளதாக மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்த வெற்றியின் பின்னர் அயுபோ வெபா மகரா ஜனனி என்னும் பாடலை எழுதியமைக்காக பாடலாசிரியர் சுனில் ஆர் கமகை மன்னிப்பு கோரியுள்ளார். காலை முகத்திடலில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். யுத்த வெற்றியின் பின்னர் பாடலை எழுதியமைக்காக மக்கள் நீதிமன்றத்தால் தன்னை மக்கள் விடுதலை செய்வார்கள் தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தாம் அன்றிருந்த இடத்தில் தற்போது இல்லை எனவும் இன்று தனது குழந்தைகளுடன் தான் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் பின்னர் மறைகரம் ஒன்று செயற்படுவதாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை அந்த மறைகரமை அளித்தது எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வீரசுமன வீரசிங்க தெரிவித்துள்ளார். 11 கட்சிகள் வழங்கிய யோசனைகளை நிறைவேற்ற விடாமல் அந்த மறைகரம் ஜனாதிபதியை தடுக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடிக்கு தீர்வை காண்பதற்கான 11 கட்சிகளின் யோசனைகள் ஜனாதிபதியிடம் வழங்கப்பட்டது. மக்களின் தேவைகளை நோக்கி பணியாற்றுவதே இதன் நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார். சில தனிநபர்கள் பழைய தந்திரோபாயங்களை பயன்படுத்துகின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு போராட்ட நெருக்கடியின் மூலம் தீர்வு காண முடியாது என முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் மக்கள் முன்னெடுத்துள்ள போராட்டங்களால் சுற்றுலாத்துறை பெருமளவு பாதிப்படைகின்றது. மாதம் ஒன்றில் 1 லட்சம் வரையான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருவார்கள். அது தற்போது சடுதியாக குறைவடைந்துள்ளது. காரணம், நெருக்கடியும் போராட்டங்களும் இருக்கும் இடத்தில் விடுமுறைக்கு யார் செல்ல விரும்புவார்கள்? நமது நாட்டின் பிரதான வருமானமே சுற்றுலாத்துறைதான். உங்கள் போராட்டங்களால் அதுவும் இப்போது பாதிப்படைந்துள்ளது. தொழிற்சாலைகள் இயங்காததாலும் வங்கிகள் முன்பு போல் செயற்பாடுவதாலும் எங்கள் ஏற்றுமதி குறைந்து வருகின்றது. ஒரு நெருக்கடிக்கு இன்னொரு நெருக்கடியின் மூலம் தீர்வு காண முடியாது என தெரிவித்துள்ளார். கல்வியற் கல்லூரிகளை முடித்த வடமாகாண ஆசிரியர்களுக்கு வடக்கில் நியமனம் இல்லை எனவும் இது திட்டமிட்ட செயற்பாடு. இதனை வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள வன்னி பிரதேச பாடசாலைகளில் பெருமளவான ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளது. அங்கு கடமையாற்றும் வெளிமாவட்ட ஆசிரியர்கள் தமது சேவை காலத்தை நிறைவு செய்து அவர்களில் பலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் இன்னும் வன்னி பிரதேசத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை அதிகரித்த நிலையில் வடக்கு மாகாணத்தை சொந்த வாழ்விடமாக உள்ள ஆசிரியர்களை அவர்கள் அறியாத தென்பகுதி ஊர்களுக்கு நியமிப்பதன் நோக்கம் என்ன எனவும் இது ஒரு இனவாத அல்லது பழிதீர்க்கும் கர்மமாக பார்க்கின்றோம் எனவும் தயவு செய்து இப்போதுள்ள நாட்டு சூழ்நிலையில் அவர்களை அவர்களது சொந்த மாகாணத்தில் கடமையாற்ற அனுமதியுங்கள். இங்குள்ள வெற்றிடத்தை நிரப்புங்கள். இது பற்றி வடக்கு மாகாணம் சார்ந்த அரசியல் தலைவர்கள் சுட்டி கதைக்க வேண்டும் என அந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் இருந்து இலங்கைக்கு எரிபொருளை கொண்டு வந்த கப்பல் டாலர்களை செலுத்தாத காரணத்தினால் 15 நாட்களாக இலங்கை கடற்பரப்பில் நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி சிங்கப்பூரில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்த குறித்த கப்பலில் 26,000 தொன் 92 ஒக்டேன் பெட்ரோல் மற்றும்
9,000 தொன் 95 ஒக்டேன் உலோக எரிபொருளும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருளை இறக்க 44 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் என திட்டமிடப்பட்டது. ஆனால் பணம் செலுத்தாததால் நிறுவனம் 15 நாட்களுக்கு ஒரு நாளுக்கு 18,000 செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்திய கடனுதவியுடன் இறக்குமதி செய்யப்படும் டீசல் மற்றும் பெட்ரோல் அடுத்த வார நடுப்பகுதி வரை இருக்கும் எனவும் எரிபொருளை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அடுத்த வார நடுப்பகுதியிலிருந்து மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். வளர்ந்துள்ள தமிழ் சிங்கள புத்தாண்டு சவால்களை வெற்றி கொள்ளும் சுபீட்சம் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டும் என ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு வழங்கிய புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றில் மிகப்பெரிய சவாலை இளைஞர்களாகிய நாம் எதிர்கொண்டு வருகின்றோம். வளர்ந்துள்ள புதிய ஆண்டில் ஒற்றுமையுடன் நாம் அனைத்தையும் வெற்றி கொள்வோம். சவால்களுக்கு முகம் கொடுக்கும் போது நீங்கள் அநேக சிரமங்களை எதிர்கொள்கின்றீர்கள் என்பதை அறிவோம். சவால்களை முறியடித்து மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு திருப்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நமது அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இந்த சந்திப்பு கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா, பாராளுமன்ற உறுப்பினர்கள் குமார பெல்கம, சம்பிக ரணபக்க, ரஞ்சித் பத்தும பண்டார, ரிசார்ட் பதியுதீன், ரபூப் ஹக்கீம், சுமந்திரன், அனுரஜாபா அபேபத்தன, சுசில் பிரேமஜேந்த, கபீர் காசிம், எரான் விக்ரமரத்ன, முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளனர். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலைமை, அரசியல் கலப்படமற்ற இளைஞர்களின் தொடர் போராட்டம், அரசியல் ஸ்திரமற்ற நிலைமையை மாற்றி ஸ்திரமான அரசை உருவாக்குதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு மேலும் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்க இந்தியா இணக்கம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு தேவையான உணவு மற்றும் எரிபொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக இந்த நிதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.